ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். குக்கிங் இது பார்க்க போகிறது இல்லை, ஓகேங்களா? vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. ஸோ இன்றைக்கி vlog என்ன பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிருந்தோங்க பெங்களூரில். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இந்த மாதிரி உமன்ஸ் டேக்காக நாங்கள் சும்மா அப்படி போயிட்டு வருவோம். ஸோ அதிலோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கடைகள் பார்த்திங்கன்னா நிறைய வளையல் கடை, தோடு கடை, நெக் பீஸு, கிளிப்ஸு, ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் சூப்பராக கிடைக்குங்க. செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னாலே இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்கப் செட்ஸு, இது எல்லாமே விதமாக அங்கே கிடைக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக கிடைக்கும். எல்லா விதமான கடையும் இருக்குங்க அங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் போதும். பட் காலையில் போனீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஆகிடுங்க. நாங்கள் ஒரு 10:30க்கு இங்கேருந்து கிளம்பினோம். வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30, 6 ஆகிடுச்சு எங்களுக்கு. சும்மா ரோம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் கொஞ்சம் திங்ஸ் நாங்கள் வாங்கினோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 செட்டு கம்மல் வாங்கினேன். செம சூப்பராக இருந்ததுங்க. நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்டோன்னா அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வளையல் செட்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லைங்க, செம சூப்பராக இருந்தது. ஸோ மெட்டல்லையும் வச்சுருந்தாங்க, கண்ணாடி வளையலையும் வச்சுருந்தாங்க, ப்ளஸ் வந்து எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் அங்கே வச்சுருந்தாங்கங்க. அப்புறம் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நெக் பீஸ் செட்டு வந்து விதமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பட் ரேட்டும் பார்த்திங்கன்னா நார்மலான ரேட்டு தாங்க. நாம் இப்போ பெரிய கடைக்கெல்லாம் போனீங்கன்னா 5,000 6,000 கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன். பட் டீட்டெயில்டாலாம் நான் எதுவுமே எடுக்கலை, ஜஸ்ட் சும்மா அப்படி மேலே டாப்பில் நான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஆன்டிக் பீஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர்ஸுங்க, செம சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி குட்டி ஷாப்ஸில் தாங்க வந்து நல்லாவே பார்கெயின் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது நமக்கு என்ன பீஸ் தேவையோ, என்ன மாதிரி நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாவில் பார்த்து எடுக்கிறோம், பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து எடுக்கிறோன்னா அதே மாதிரி கலெக்ஷன்ஸ், தோடு, பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நெக் பீஸுமே செம்ம சூப்பராக இருந்தது. பார்கெயின் பண்ணி நம்ம வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி வந்து நம்ம சிஸ்டர்ஸோட அந்த மாதிரி நம்ம போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக ஷாப்பிங் பிடிச்சிட்டு வந்துடலாம். இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட்ஸோட போனாலும் நிதானமாக நிற்கவே மாட்டாங்க. கிளம்பலாம் டைம் ஆச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸோட போய் தான் ஆகணும் இல்லைங்களா? பாருங்கள், தோடோட கலெக்ஷன்ஸ் சான்ஸே இல்லைங்க, செம சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து 2,500 3,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. Hi Kathy. Hi Soumya Meera Kitchen. I'm very big fan of you. Please keep posting nice stuff. Keep it up. Thank you. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கேத்தி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எடுத்திருக்கேங்க கிளிப்பிங்ஸ்லாம். செம்ம சூப்பராக இருந்தது. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயில் பெங்களூரில். கிட்டத்தட்ட 36 டிகிரி இருந்ததுங்க நேற்று. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னாலே வந்து சின்ன கடையிலேருந்து பெரிய பிக் பிராண்டட் ஷாப் வரைக்கும் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வந்தீங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. ப்ளஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லக்னோ சிக்கன் காரி ஷாப்புங்க. செம்ம ஃபேமஸான ஒரு ஷாப் ஆக்சுவலி. இவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எல்லாமே ஒயிட்டு தாங்க. இதில் வந்து ஒயிட்டில் வந்து நம்மளுக்கு எந்த கலர் காம்போ வேணுமோ அவங்க டை பண்ணி அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு வயலட்டில் ஒன்று பர்பிள் பார்த்தீங்க இல்லையா, இதை நான் வந்து ஆக்சுவலி என்னோடய சைஸ்க்கு நான் டை பண்ண கொடுத்துருக்கேன் நான். செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று போல் நாங்கள் டாப் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து சும்மா போய் பார்க்க போகலான்னு போகும்போது தான் அந்த பொம்மைக்கு வந்து அவங்க வேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் வந்து எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்ததுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த கலர் ஆக்சுவலி. ஸோ நான் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், எனக்கு டை பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டலாக் புக்ஸே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
டாப்ஸ், ரெடிமேட் டாப்ஸ் வச்சுருக்காங்க, சல்வார் சூட் செட்டு வச்சுருக்காங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஹங்கா டைப் அது மாதிரியும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. சாரீஸ் கலெக்ஷன் வந்து செம சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இங்கே சாரீ எடுத்தோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று போலவே ஒரு சாரியும் ஒரு டாப்பும் நாங்கள் எடுத்தோங்க. கலெக்ஷன் செம சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் கலரில் வந்து என்ன கலர் வேணுமோ அவங்க டை பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பாருங்கள், ஒரு கிளான்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ இதை பார்க்குறது தாங்க செம சூப்பராக இருக்குதுல்ல. இதுதான் நான் கொடுத்துருக்கேன் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணோம். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டி குட்டி கடைகளில் தாங்க எல்லாமே நாங்கள் ஷாப் பண்ணுவோம். இந்த மாதிரி பெரிய பெரிய வந்து இந்த ஒரு கடை தான் நாங்கள் உள்ளே போய் உட்காந்தது. மெயினாக நாங்கள் உள்ளே வந்த காரணமே என்ன பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டு, செம்ம சூடுங்க, செம்ம வெயில். சரி எங்கேயாவது ஒரு ஏசி ஒரு இடத்துல போய் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் உள்ளே வந்தது. ஆக்சுவலி இந்த தடவை பெங்களூரில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இதுதாங்க வந்து அவங்க கலர் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் வந்து 2 கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க டை பண்ணி அவங்க கொடுப்பாங்க. கலர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இருக்குதுங்க. பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஹெச்எஸ்ஆர்லேயும் இருக்குது, மார்த்தஹலியில் இது இருக்குது, கமர்ஷியல்லையே 3 பிரான்ச் வச்சுருக்காங்கங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்தந்த கலர்ஸ் அவங்க காமிச்சிங்கன்னா உங்கள் சைஸில் இல்லைன்னா அவங்க டை பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சாட்டர்டே வந்து ஷாப்பிங் வந்திருந்தேங்க கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2-3 செட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தேன். லெஹங்கா, சல்வார் சூட்லாம் பார்த்து வச்சுட்டு வந்தேன். என் ஹஸ்பண்டோட சண்டே வந்து திருப்பி நான் போயிருந்தேன். எங்கள் மாமா பொண்ணோட கல்யாணம் இருக்குங்க, ரொம்ப கிராண்ட் வெட்டிங் தான் அது. ஸோ அதுக்காக தான் என் ஹஸ்பண்டோட திருப்பி நான் ஷாப்பிங்காக வந்தேன். ஸோ ரிசப்ஷனுக்காக எனக்கு லெஹங்கா வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் திருப்பி வந்தோம் ஆக்சுவலி. ஸோ வாங்கிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நெக் பீஸு, பேங்கிள்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் என் சிஸ்டருக்காகவும் வாங்க வேண்டி இருந்தது. ஊர்லேருந்து யார் வந்தாலுமே கண்டிப்பாக கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு, ஜெயா நகர் இதெல்லாம் போகாமல் ஊருக்கு திருப்பி போகவே மாட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுதுங்க. சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். டில் தென் பாய்.